பெரிய பயணம். நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக எதுக்கோ நேரத்தை செலவழிக்கிறீங்க. ஆசான்கிட்ட கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் செலவழித்து இது பண்ணிங்கன்னா, அந்த செலவழிக்கிற அனுபவத்தில் நீங்கள் ஐயா கூட நீண்டு பயணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் இப்போதைக்கு நான் கேட்குறது, ஐயா கிட்ட கொஞ்சம் நேரம் செலவழித்து ஒரு குறைந்த ஒரு தட்சணைகளை கொடுத்து, ஏன்னா இன்றைக்கி தேதியில் ஒரு மருத்துவம் படிக்கணுன்னா, எம்பிபிஎஸ் படிக்கணும்னா கோடியில் செலவாகுதுங்கிறாங்க. அது சரி கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எல்லாருக்கும் மருத்துவமும் வாழும் கலையும் தெரிந்தால் யாராவது இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்க முடியுமான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஐயா கிட்டேருந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். இது எத்தனை பேர்த்துக்கு வாழ்க்கை பூர்வமாக அறிஞ்சு வச்சுருக்கீங்க, தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்றது தெரியாது. என்றைக்காவது நீங்கள் இதை சிந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. இருந்தாலும் என் மனசில் படுறது, நான் இப்போ எனக்கு ஐயா கூட ஏற்பட்ட அனுபவத்துக்கு அப்புறம் நான் இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தது. இது உண்மையாகவே நீங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் மனசில் ஏற்றிக்கிங்க. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் ஆராய்ஞ்சு பார்த்துக்குங்க. இப்போது அந்த காலத்தில் குருகுலம் இருந்துச்சு. ஒரு மன்னர் போகிறாரு. அவருக்கு எல்லாமே தெரியும். சண்டை தெரியும், பேச தெரியும், தர்க்கம் பண்ண தெரியும், அதாவது விவாதம் பண்ண தெரியும், மருத்துவம் தெரியும், பாட்டு தெரியும், இசை தெரியும், மந்திரங்கள் தெரியும், வழிபாடு தெரியும், இறைவன் வழிபாடு தெரியும். இறைவன் வழிபாடுன்றது ஒரு வகுப்பு. அது நமக்கு சொல்லித்தரணும், ப்ராப்பராக சொல்லித்தரணும். அது கேட்டால் எங்கள் குடும்ப வழக்கத்தில் இப்படி செய்வாங்க அப்படி கிடையாது. எல்லாருமே வழிபடுறது எப்படின்றது முதல்ல கற்றுக்கணும். பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறதுன்னு தெரியணும். ஒரு பொருளை எப்படி செய்யறதுன்னு கற்றுக்கணும். சமையல் தெரியணும். ஆயக்கலைகள் 64ன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ நான் இவ்வளோ சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னும் இதில் நிறைய இருக்குது. ஆயக்கலைகள் 64ன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் இந்த மருத்துவம் இதெல்லாம் வரும். சண்டை, பாட்டு, இசை இதெல்லாம் வரும். இப்போ இவ்வளோ விஷயமும் ஒரு மனிதனுக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் அவன் வாழ்க்கையில் சிறந்து விளங்க முடியும். இன்றைக்கெல்லாம் ஒரு 2 விஷயம் தெரிஞ்சாலே எவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க. டிவிலெல்லாம் பாடவும் தெரியுதுப்பா அவருக்கு அப்படின்றாங்க. அவர் டான்ஸும் ஆடுவார், பாடவும் செய்வார் அப்படின்றாங்க. இதையே இவ்வளோ பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வாழ தெரியுமான்னு கேட்டால் எவனுக்கிட்டையும் பதில் இல்லை. யார்கிட்ட எப்படி வேலை செய்யணுன்றது கற்றுக் கொடுக்குது. இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த கம்பெனியில் வேலை கிடைக்குன்னு சொல்லித்தருது. ஸோ இப்படி இருக்கும்போதில் இன்றைக்கி ஒரு மருத்துவம் படிக்கிறது. ஒரு மருத்துவம் படிக்கிறதுங்கிறது எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, இந்த யுனானி படிக்கிறாங்க, என்னென்னமோ படிக்கிறாங்க. ஆனால் ரேட்டெல்லாம் கேட்டால் நமக்கு தலையே சுற்றுது. இப்போது யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் சொல்லி கொடுக்குற இது நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடம் படிக்கும்போதே மருத்துவம்னா இதுரா, மூலிகைலாம் இவ்வளோ இருக்குதுரா அப்படின்னு இதையும் சேர்த்து ட்ரெயின் பண்ணி விட்டால் ஏன் பண்ண மாட்டுறாங்க? ஏன்னா இதுக்குள்ளே ஒரு பெரிய அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இதை கற்றுக்கிறதுக்கு அத்தனை பேருமே முன் வரணும். எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ போய் காசு கொடுத்து என்னென்னமோ கோச்சுக்கு போயிட்டு அந்த கோச்சு வாழ்க்கைக்கு உதவாத ஒரு விஷயத்தில் இருக்குது. நான் பார்க்குறேன். இன்றைக்கி கம்ப்யூட்டர் கற்றுக்கிறேன், அதை கற்றுக்கிறேன், இதை கற்றுக்கிறேன்னு போய் நிறைய பேர் அது இதுன்னு கற்றுக்குறாங்க. பட் ஆனால் அது அவங்க வாழ்க்கையில் 1% கூட பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க. பிகாம் படிக்கிறாங்க, ஊபர் ஓட்டுறாங்க. பிகாம் படித்த அந்த காசை வேஸ்ட்டு தானே. இப்போது காலேஜில் எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கிறாங்க. ஆனால் அப்புறம் போய் ஆக்டிங் பண்ணிட்டு சுற்றுறாங்க. அப்போ அந்த எம்பிபிஎஸ் படித்த காசு வேஸ்ட்டு தானே. இப்போ அந்த எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஒருத்தர் மருத்துவம் படித்தாங்கன்னா அந்த மருத்துவத்தை வச்சு 4 பேருக்கு பயனுள்ளதாக இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? ஆனால் இன்றைக்கி தேதியில் மருத்துவம் படிச்சுட்டு போய் நடிக்கிறாங்க. அது எதுக்கு? அப்போ அந்த 5 வருட காலத்தை வேற ஒருத்தரோட வாழ்க்கைக்கு உதவி இருக்கும். அந்த 5 ஆண்டு காலம் வேற ஒருத்தர் படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க நடிக்க போயிட்டாங்க. இப்போ அதுவே வேற ஒருத்தர் படிச்சிருந்தா அவர் ஒழுங்காக அந்த டாக்டர் தொழிலை பார்த்துருப்பார். எத்தனையோ பேஷண்ட்டுங்களுக்கு அது ஒரு பயனாக இருந்திருக்கும். இது சம்மந்தம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயா கூட பயணிக்கும் போது இதெல்லாம் நீங்கள் சிந்திப்பீங்க. அதை நான் சொல்ல வரேன். இப்போ பாருங்கள், நான் இப்போ சொல்கிற விஷயங்கள்லாம் ஐயா கூட பரிச்சயப்பட்டதுக்கு பின்னாடி நான் சிந்திக்கிறேன். இதையெல்லாம் யாருமே நமக்கு சொல்லியே தரமாட்டாங்க. இப்போ ஒரு காலேஜ்லேருந்து 10,000 ஸ்டூடெண்ட்டு ஒரு வருஷத்துக்கு வெளியே ஆகிறான்னா, அப்போ அந்த 10,000 பேருமே பணக்காரன் ஆகணும்ல. 10,000 பேருமே டாக்டர் ஆகணும்ல. 10,000 பேருமே இன்ஜினியர் ஆகணும்ல. ஆக மாட்டேங்கிறானே. சரி, அப்படி ஆகலை அப்படின்னா அப்போ பணம் இல்லாமல் எப்படி வாழ்கிறதுனாலும் சொல்லித்தரணும். அதையும் சொல்லித்தர மாட்டானுங்க. அப்போ இங்கே இருக்கிற நிறுவனங்கள், கார்ப்பரேட் கம்பெனிகள் எல்லாமே உங்களை முட்டாளாக்கி, உங்களை சிந்திக்க விடாமல், உங்களோட
உழைப்பையும் பணத்தையும் எப்படி சுரண்டுறதுன்றதை மட்டும்தான் இங்கே கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லது உங்ககிட்ட இருந்து அதை சிந்திக்கவே விடாமல் அவங்களுக்கு தேவையானதை மட்டும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் ஆசான்கிட்ட அப்படி கிடையாது. நீங்கள் பணம் இல்லாமல் எப்படி வாழ்வதுன்னு கற்றுக்கலாம், அடுத்தவங்களுக்கு எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு கற்றும் கொடுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பணம் இல்லாமல் எப்படி வாழ்கிறதுன்னு கற்றுக்கலாம், அடுத்தவங்களுக்கு நீங்கள் பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கற்றும் கொடுக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? ஆல்ரெடி நீங்கள் பணம் சம்பாரிச்சிருவீங்க, அதை எப்படி சம்பாதிக்கணுன்றதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பீங்க, மற்றவங்களை வழி நடத்துறதுக்கு. நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஜோதிடம் வகுப்பு இருக்குது, வழி நடத்த நம்ம அடுத்தவங்கள வழி நடத்தலாம். இப்போ இன்றைக்கி போய் ஒருத்தர் உட்காந்து பேசுகிறாருல்ல, பணம் என்பது எனக்கு தேவையே இல்லை, இது எல்லாத்தையும் கடந்த நிலையை நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறாருல்ல ஒருத்தர், யார் சொல்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு பணமே இல்லாமல் எப்படி வாழ்கிறதுன்றது தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு எதுக்கு பணம்? நம்மளை அடுத்தவங்கள வழி நடத்திட்டு போயிட்டே இருக்கலாமே, நமக்கு தேவையானதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமே. ஸோ அதனால் நண்பர்களே, மாணவர்கள், இது ஒரு நீண்ட பயணம். எல்லாமே ஒரு சின்ன ஆரம்ப புள்ளி தான். இதை கண்டினியூஷன் அந்த மாதிரி எல்லாம் வருது. இது ஒரு நீண்ட பயணம். ஐயா கூட பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்க்கையில் ஐயாவை நம்ம விட்டு பிரிய மாட்டோம். அந்த அளவுக்கு ஐயா கூட இணக்கம் ஆகிடுவோம். அது ஒரு நீண்ட பயணம், வாழ்வியல் முறை. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம கற்றுக்கிறதுக்கு. ஒவ்வொரு விஷயத்த நீங்கள் கற்றுக்கும் போதும் உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றம் இருக்குல்ல, அதுவே உங்களை அப்படி லிஃப்ட் பண்ணி கொண்டு போவோம். ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கும் போது இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது அளப்பெரியது. அது சொல்லி விளக்குறதுக்கோ அதை ஈடு கொடுக்கறதுக்கோ வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன வார்த்தையை போட்டு அதை பெருமிதப்படுத்தி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை கூட ஐயா கற்றுருவார். நிறைய வார்த்தைகள் கிளாஸில் வகுப்புகளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாரு. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நம்ம எல்லாரும் லூஸ் மோஷன் சொல்கிறோம், பேதின்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு சித்த மருத்துவத்தில் ஒரு பேர் இருக்குது. இப்படி பல பேர்கள் இருக்குது, ஒவ்வொரு விஷயத்துக்கு இருக்குது. நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு வேறு பேர்கள் இருக்குது. அந்த பேர்களெல்லாம் ஒழுங்காக ஸ்கூலில் நமக்கு சொல்லியே தரல. இங்கே இவர் சொல்லும்போது தான் இதுக்கு இப்படி ஒரு வார்த்தை இருக்கானே நமக்கு தெரியுது. பள்ளிக்கூடத்தில் எதுவும் ஒழுங்காக சொல்லி தரமாட்டுறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அதனால் ஐயா கிட்ட சேர்ந்து பயணிக்கிறதுல நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கிறது நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். சாதாரணமாக இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருக்காது. கடவுளோட அனுகிரகமும் ஆசானுடைய ஈர்ப்பு இருந்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோ கண்ணில் பட்டிருக்கும். ஸோ அதனால் இந்த நேரத்தை எனக்காக ஒதுக்கி இந்த வீடியோ முழுக்க பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயா கூட சேர்ந்து பயணிங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட வகுப்புகளில் சேர்ந்துக்கோங்க. ஐயா கிட்ட என்டர்டைன்மெண்ட்டுக்கு கூட வகுப்பு இருக்குது. அதெல்லாம் சொல்லியிருக்கிறார், ரகசியமாக வச்சுருக்கிறாரு, சொல்ல மாட்டார். எனக்கு தெரிஞ்சதை வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு வகுப்பில் தான் சேர்ந்துருக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் உங்கள் கூட எல்லா வகுப்புகள்லையுமே நான் சேர்ந்துக்கிறேன். இதுபோல் நானும் நிறைய பேர்களை வழி நடத்தணும்னு என் வாழ்க்கையில் ஆசைகள் இருக்குது. அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். வந்துடுவேன் சீக்கிரமாக. இப்போதைக்கு இந்த பயணத்தில் இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.